வெல்கம் பேக் டு நியூரல் ஆர்கானிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அக்வாஃபோனிக்கோட கம்ப்ளீட் ஓவர்வியூ டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அக்வாஃபோனிக்னா என்ன, ஹைட்ரோஃபோனிக்னாங்கிறது லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போது கம்ப்ளீட்டாக அக்வாஃபோனிக்னா என்ன, அக்வாஃபோனிக்கில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, என்னென்ன மெத்தடாலஜிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அக்வாஃபோனிக்னா என்ன அப்படின்னா ஃபிஷ் கல்ச்சர் ப்ளஸ் ஹைட்ரோஃபோனிக். ஒரு பக்கம் வந்து ஃபிஷ் வளர்ப்போம், இன்னொரு பக்கம் வந்து பிளான்ஸ் வளர்ப்போம். ஸோ பேசிக்காக ஒரு அவுட்லைன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் வளர்க்குறோம், ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து பயோஃபில்டர் மூலயமா நியூட்ரியன்ஸை கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதை பிளான்ஸுக்கு கொடுக்குறோம். பிளான்ட் அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் அதுக்கப்புறம் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடுது. டாக்ஸின்ஸ் மீன்ஸ் விச் இஸ் டாக்ஸிக் டு ஃபிஷஸ் லைக் அமோனியா, நைட்ரேட் இது எல்லாத்தையுமே வந்து பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அகெயின் வந்து வாட்டர் வந்து ஃபிஷ் டேங்கர் போகுது. ஸோ இது ஒரு சைக்கிளிக் பேட்டர்ன் தான், ரொட்டேஷனில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட், ஸோ இதனால் வந்து யாருக்கு என்ன லாபம், எப்படி வந்து இது லாபமான முறையாக பார்க்குறாங்க, எப்படி வந்து இதில் வாட்டரோட ரிசோர்ஸ்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ண முடியுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 to 95% ஆஃப் வாட்டர் வந்து இதில் சேவ் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நம்ம எங்கேயும் வெளியே அனுப்ப போகிறதே இல்லை. ஸோ ஃபிஷ் டேங்க் டு பிளான்ஸுக்கும், பிளான்ஸ்லேருந்து திருப்பி ஃபிஷ் டேங்க்ஸ் வரும். ஸோ அந்த 5% வாட்டர் கூட பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் அந்த எவாப்ரேஷன் பிளான்ட்டோட க்ரோத். ஸோ இதில் தான் வந்து அந்த 5% வாட்டர் கூட நமக்கு லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நோ நீட் ஆஃப் சாயில். ஸோ மண்ணுன்ற ஒரு விஷயம் இதுக்கு தேவையே கிடையாது. இதை வந்து மண்ணில்லா விவசாயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு டெரஸில் ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறோம், இல்லை வந்து லேண்ட் ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக சாயில் வந்து தேவையே கிடையாது. முழுக்க தண்ணியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த மெத்தடாலஜியை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் ஆர் பெஸ்டிசைட்ஸ். ஸோ இதில் வந்து இன்னொரு பெரிய அல்டிமேட் அட்வான்டேஜ் என்னன்னா, கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸும் பெஸ்டிசைட்ஸும் இந்த சிஸ்டமில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யூஸ் பண்ணவும் முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோ இல்லை பெஸ்டிசைட்ஸோ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் பிளான்ட்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரூட்ஸோட கான்டாக்ட் ஆகி, ரூட்ஸில் மிக்ஸ்அப் ஆகி தண்ணியில் போய், தண்ணியிலேருந்து ஃபிஷ்ஷுக்கு அது போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து செத்துடும். ஸோ ஃபிஷ் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஃபிஷ்ஷோட எக்ஸ்கிரீட்ஸோ ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டை வச்சு தான் வந்து இந்த மொத்த பிளான்ஸுமே வந்து க்ரோயிங்கில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அது. ஸோ அதனால தான் இது வந்து கம்ப்ளீட்டாக 100% ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ரீசன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபர்டிலைசர்ஸோ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸோ இல்லை வந்து பெஸ்டிசைட்ஸோ நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிளான்ஸோட க்ரோத் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நியூட்ரியன்ஸை வந்து அந்த ஃப்ளோயிங் வாட்டர்லேருந்தே வந்து பிளான்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இரட்டிப்பு வருமானம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மீன் வளரும், மீன் வளர்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கம் நம்ம கீரையோ தக்காளி ஏதோ போடுறோம் அப்படின்னா, மீனை நம்ம அறுவடை பண்ணுறதுக்குள்ளே அதுலேருந்து கிடைக்கிற போகம் ஒரு பக்கம் இருக்கும். கீரை தக்காளி என்ன காய்கறிகள் போடுறோமோ அதுலேருந்து கிடைக்கிற ஒரு போகம் அப்படி இருக்கும். ஒரு அக்வாஃபோனிக் சிஸ்டம் செட் பண்ணால் என்ன நல்லா நீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபிஷ் டேங்க்ஸ். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபில்டர் டேங்க் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயோஃபில்டர் டேங்க் வேணும். ஸோ இந்த ஃபில்டர் டேங்க் எதுக்கு, இந்த ஃபில்டர் அண்ட் பயோஃபில்டர் டேங்க் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் டேங்க் வந்து ஃபிஷ்ஷோட சாலிட் வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபில்டர் டேங்க்கு. பயோஃபில்டர் பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்க அமோனியா, நைட்ரேட் அண்ட் நைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பயோஃபில்டர் அப்படின்றது வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஃபிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து மேண்டட்ரி. ஸோ அக்வாஃபோனிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் நம்ம க்ரோ பண்ணணும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் கிடைக்கும், ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட். அதை வந்து செட்லிங் டேங்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். செட்லிங் டேங்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேஸ்ட்லேருந்து அமோனியா, நைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த அமோனியா, நைட்ரேட்லாம் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஃபில்டருக்கு வந்து பாஸ் பண்ணுவாங்க இந்த வாட்டர். ஸோ மோஸ்ட்டாக அதிகமாக இருக்கிற இது பார்த்தீங்கன்னா வந்து அமோனியா மட்டும்தான். ஸோ பிளான்டேஷன் சைட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம செப்பரேட் பண்ணுற எல்லாமே லைக் சாலிட் செட்லிங்ஸாக இருக்கட்டும், இல்லை பயோஃபில்டரில் வந்து அமோனியா, நைட்ரேட் இதை வந்து பிரிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து பிளான்ஸ் காணணும். இந்த பிளான்ஸ் க்ரோ பண்ணுற மெத்தட்ஸில் வந்து நிறையா இருக்குது. ஸோ பிளான்ஸோட பிளான்டேஷன்ஸ் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா என்எஃப்டி சிஸ்டம்ஸ் இருக்குது, நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, டிடபிள்யூசி சிஸ்டம் இருக்குது, டீப் வாட்டர் கல்ச்சர், வெர்டிக்கல் டவர்ஸ் இருக்குது, மீடியா பெட் சிஸ்டம் இருக்குது, விக்கிங் பெட் இருக்குது. ஸோ என்எஃப்டினா என்ன, என்எஃப்டினா நியூட்ரியன் ஃபிலிம் டெக்னிக். அது ஆக்சுவலாக என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நீளமான பைப்பில் சின்ன ஹோல்ஸ் போட்டு நெட் பாட்ஸ் யூஸ் பண்ணி
பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணுறது. ஸோ இந்த பைப் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்டர் வந்து ஃப்ளோவிலே இருக்கும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாதி ரூட் வந்து எப்பயுமே வந்து தண்ணியில் வந்து கான்டாக்ட்லேயே இருக்கும். ஸோ தண்ணி ஓடிட்டே இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து பிளான்ஸ் வந்து தண்ணியில் இந்த நியூட்ரியன்ஸை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இது என்எஃப்டி சிஸ்டம். என்எஃப்டி சிஸ்டம்ல மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, பைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வளர்க்கறதுனால வாட்டரோட குவான்டிட்டி வந்து ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் வாட்டர் பாஸ் பண்ணும். ஸோ அது வந்து வாட்டரோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக நமக்கு தேவைப்படும் என்எஃப்டி சிஸ்டம்ல ஓவரால் யூசேஜ் ஆஃப் வாட்டர். இது ஒன்று. டிடபிள்யூசி, டீப் வாட்டர் கல்ச்சர். டீப் வாட்டர் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன தொட்டிகளாக வச்சு அமைச்சிருப்பாங்க. ஒரு நீளத்துக்கு ஒரு 2x4 இல்லைன்னா வந்து ஒரு 2x5 அந்த மாதிரி வந்து ஒரு அகலமான தொட்டிகளில் ஒரு 3/4 அடியிலேருந்து 1 அடி வரைக்கும் தண்ணி நிரப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ராஃப்ட், அதாவது இந்த தெர்மாக்கோல் மாதிரியான ஃப்ளோட்டிங் ராஃப்டை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளோட்டிங் ராஃப்டில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு நெட் பாட்ஸ் கப்லாம் வச்சு அதில் வந்து செடி வளர்ப்பாங்க. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து சப்மர்ஜ் ஆகிருக்கும். டிடபிள்யூசியில் வந்து ஒரு அடிஷ்னல் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரேஷன் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ அதில் நம்ம பாஸ் பண்ணுறது தான் மீனோட தண்ணி இருந்தாலுமே அதில் வந்து சில ஹேர் ஸ்டோன்ஸ் போட்டு கொஞ்சம் ஏரேஷன் கொடுப்பாங்க. பிளான்ஸோட க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பெட் சிஸ்டம். மீடியா பெட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சம் க்ரோயிங் மீடியா வந்து ரிக்வயர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சின்ன ஜல்லிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஜல்லிக்கல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுலனா வந்து ஹைட்ரட்டான் கிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, லைட் வெயிட் ஹைட்ரட்டான் கிளேஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த பிளான்ஸ்லாம் வளர்ப்பாங்க. அதுவும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய தொட்டி மாதிரி 2x4 அந்த மாதிரி தொட்டி மாதிரி ரெடி பண்ணிட்டு அதில் வந்து இந்த கல் எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க. சேம் டிடபிள்யூசி தான். இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு மீடியா போட்டு அந்த மீடியாவை வந்து செடியை வந்து நடவு செஞ்சு விளைவிப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, சைஃபன் மெத்தட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும்னா தண்ணி ஒரு சைடு ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ அந்த சைஃபன்ல கான்டாக்ட் ஆகுதோ அந்த சைஃபன்ல கான்டாக்ட் ஆகும்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ மேலேருந்து தண்ணி ட்ரெயின் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பரிக் ஏர் வந்து உள்ளே போகும். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து எப்பயுமே தண்ணியிலே இருக்காது, ஏர் வந்து கான்டாக்ட்லேயே இருக்கும். ரூட்ஸ்க்கு ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப அப்புறம் வந்து திருப்பி ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகும்போது ஏர் வந்து அங்கே உள்ளே போகும். தண்ணி இறங்கும் போது ஏர் வந்து உள்ளே போகும். இப்போ ரூட்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாது. டிடபிள்யூசிக்கும் இதுக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடபிள்யூசியில் வந்து ஏரேஷன் நான் கொடுக்கணும்னு சொன்னது காரணமே இதுதான். ரூட்ஸால் ப்ரீத் பண்ண முடியாது, வேற மீடியா பெட்ல வந்து ரூட்ஸால் ப்ரீத் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெர்டிகல் டவர்ஸ். ஸோ வெர்டிகல் டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு நிற்கிற வெர்டிகல் டவர் பைப்ல வந்து வளரும். ஸோ இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் ஃபுல்லா வந்து பிளான்ஸ் வந்து ஒரு வெர்டிகலா நிற்க வச்ச பைப்ல வந்து பிளான்ஸ் வந்து ஹோல்ஸ் போட்டு எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிடும். ஸோ வாட்டர் வந்து மேல இருந்து நம்ம வந்து ஒரு ரெயின் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம பிளான்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுவோம். ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல மழை மாதிரி கொட்டுற தண்ணி அதுல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ தண்ணி படும், கேப் இருக்கும், ரூட்ஸ் நல்லா வளரும், ஏரேஷன் ரூட்ஸோட ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் ரூட்ஸால நல்லா ஏரை வந்து ப்ரீத் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டவர்ல இது நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்கிங் பெட். ஸோ விக்கிங் பெட்ல வந்து எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடி பெட் இருக்கு, ஒரு அடிக்கு ஒரு தொட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லா வந்து மீடியாஸ் போட்டுருவாங்க, ஜல்லிக்கல்லோ இல்லை வந்து ஹைட்ரோடான் கிளேஸ் இந்த மாதிரி போட்டுருவாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோகோ காயர், தேங்காய் நார் இந்த மாதிரியான சாஃப்டா மண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து மேலே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா வந்து கோகோ காயர், தேங்காய் நார் இந்த மாதிரி ஐட்டம் தான். ஸோ அதை வந்து மேலே போட்டு ஒரு 6 அடிக்கு வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ எதனால விக்கிங் பெட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாஃபானிக்ல வந்து வெறும் மண்ணுக்கு மேலே விளையிற காய்கறி மட்டும் கிடையாது, மண்ணுக்கு கீழே விளையிற காய்கறி நம்மளால வந்து உற்பத்தி பண்ண முடியும். ஸோ இப்போ கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நடவு செய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வேர் வந்து கீழே இந்த பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 6 அடிக்கு வந்து எப்பயுமே வந்து தேங்காய் நார் இருக்கும், கீழே இருக்கிற 6 அடியில் வந்து ஜல்லிக்கல்லோ இல்லை ஹைட்ரோடான் கிளேஸ் இந்த மாதிரி இருக்கும். வேர் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை தேடி இந்த ஹைட்ரோடான் கிளேஸ்க்கு கீழே வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கோ கேரட் ஏதோ போகிறோம்னா அது அங்கேயே வளரும். ஸோ இதுதான் வந்து விக்கிங் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணுக்கு கீழே விளையிற பொருள் எல்லாத்தையும் விக்கிங் பெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏரோஃபோனிக்ஸ் அப்படின்ற பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஏர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெர்டிகல் டவர் இருக்கு, இந்த வெர்டிகல் டவரோ இல்லை ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் கலந்து அந்த ஃபிஷ் வாட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு மிஸ்ட் ஸ்ப்ரேயர் மூலயமா கிராப்ஸ் மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க, வேர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன வந்து ஏரும் மிக்சர் ஆகும், பட் ஏரும் மிக்சர் ஆகும், வாட்டர் கலந்த நியூட்ரியன்ட்டும் போயிட்டு அந்த வேரில் ஸ்டிக் ஆகும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி. இதுதான் வந்து அக்வாஃபோனிக்ல யூஸ் பண்ற, இப்போ காமனா யூஸ் பண்ற சில டெக்னிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அக்வாஃபோனிக்னா என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு தெளிவான வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த டாபிக்ல உங்களை நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.